வேள்பாரி என்ற நீண்ட கதையை மிக சுருக்கமாகவும் அதே சமயத்தில் எளிமையாக புரியும்படியும் இந்த பதிவில் கூறியிருக்கிறேன். நம் ஆன்மீக சரணாலயம் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்து வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நாம சின்ன வயசுல ஸ்கூல் புக்ல கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருப்போம். அதுல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு ஒரு வரி வரும். அதை படிச்சதும் நாம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்? ஓ, ஒரு சின்ன கொடி படுறதுக்கு இடம் இல்லாம தவிச்சப்போ எவ்வளோ பெரிய மனசு இருந்தா தன்னோட தங்க தேரையே அதுக்கு கொடுத்துட்டு நடந்தே போயிருப்பார். மனுஷன் ரொம்ப சாது போல, ரொம்ப மென்மையானவர் போல அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த இரக்க குணத்துக்கு பின்னாடி இமயமலை அளவுக்கு ஒரு கம்பீரமான வீரமும் அக்னி மாதிரி ஒரு கோபமும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, தமிழ்நாட்டையே கட்டியாண்ட சேர, சோழ, பாண்டிய ராஜாக்கள் இருக்காங்களே, அவங்க 3 பேரையும் ஒரு சேர அலற விட்டவர் நம்ம பாரி. வரலாறு முழுக்க மூவேந்தர்களும் அவங்களுக்குள்ளதான் அடிச்சுப்பாங்க. ஆனா வரலாற்றிலேயே முதல் முறையா நாம 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இவனை வீழ்த்த முடியும்னு பயந்து கூட்டணி வச்சது பாரிக்கு எதிராதான். அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க அந்த கதையை கொஞ்சம் விரிவா ஜாலியா பாப்போம். பாரி ஆட்சி செஞ்ச ஊர் பேரு பரம்புமலை. இப்ப இருக்கிற சிவகங்கை, மதுரை பக்கத்துல இருக்கிற பிரான்மலை தான் அதுன்னு சொல்றாங்க. அது சும்மா சாதாரண காடு இல்லைங்க, ஒரு சொர்க்க பூமி. அங்க கிடைக்கிற பலாப்பழம் தேன் மாதிரி இனிக்கும். அங்க விளையிற மூங்கில் அரிசி அவ்வளோ ருசியா இருக்குமா. அந்த மலையோட தலைவன் தான் பாரி. இவர் பேருக்கு தான் ராஜாவே தவிர பழகிறதுக்கு ஒரு விவசாயி மாதிரி தான். அந்த காட்டுல இருக்கிற எறும்பு, ஈ, காக்கா, குருவின்னு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிட்டார். இந்த பூமி மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் சொந்தம்னு அன்னைக்கே சொன்னவர் நம்ம ஆளு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நல்லது நடந்தா சில பேருக்கு பிடிக்காதுல்ல. அப்படிதான் நம்ம மூவேந்தர்களுக்கு பாரி மேல ஒரு கண்ணு. நாம இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கோம், யானை படை, குதிரை படைன்னு கெத்தா சுத்துறோம். ஆனா மக்கள் எல்லாரும் பாட்டுல இருக்கிற அந்த சின்ன ராஜா பாரிய போய் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேன்னு அவங்களுக்கு பயங்கரமான ஈகோ பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம பரம்பு மலையில இருக்கிற அபூர்வமான மூலிகைகள், செல்வங்கள் மேலையும் அவங்களுக்கு ஒரு ஆசை. முதல்ல தனித்தனியா மோதி பார்த்தாங்க. பாரி கிட்ட பருப்பு வேகல. வேற வழியே இல்லாம மானத்தை விட்டுட்டு 3 பேரரசர்களும் கூட்டணி வச்சாங்க. மொத்தம் 3 லட்சம் படை வீரர்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மலையை சுத்தி வளைக்க 3 லட்சம் பேரா? எறும்பு பூத்து மாதிரி மலையையே மறைச்சு நின்னாங்க. ஆனா மலை மேல நம்ம பாரி கிட்ட இருந்தது வெறும் சில 1000 வீரர்கள் மட்டும்தான். ஒரே நாள்ல கதையை முடிச்சுட்டு நைட்டு டின்னரை பரம்பு மலையில சாப்பிடலான்னு பிளான் பண்ணி வந்தாங்க மூவேந்தர்கள். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். போர் ஆரம்பிச்சது. மூவேந்தர் படை மலையை நோக்கி முன்னேறுது. ஆனா பாரியோட ஆளுங்க யாருமே நேருக்கு நேர் வந்து நிக்கல. அவங்களுக்கு தான் காடு அத்துப்படியாச்சே. மரத்துக்கு பின்னாடி பாறைக்கு இடுக்கலன்னு ஒளிஞ்சுக்கிட்டு தாக்குதல் நடத்தினாங்க. அதுவும் எதை வச்சு சண்டை போட்டாங்க தெரியுமா? கத்தி, ஈட்டி மட்டும் இல்ல, இயற்கையையே ஆயுதமா மாத்தினாங்க. பாரியோட தளபதி தேக்கன்னு ஒருத்தர். மனுஷன் ஒரு காட்டு விஞ்ஞானி. ராத்திரி நேரத்துல எதிரிங்க கூடாரத்துல பந்தம் கொளுத்தி வச்சு தூங்குவாங்க இல்லையா? அந்த வெளிச்சத்தை பார்த்தா காட்டுல இருக்கிற சில விஷ வண்டுகளுக்கு பிடிக்காது, வெறி வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த வண்டுகளை பிடிச்சு எதிரிங்க கூடாரத்துக்குள்ள ஏவி விட்டாங்க. அந்த வண்டு கடிச்சா ஆளுகாலி. இன்னொரு பக்கம் மலை ஏற முயற்சி பண்ண யானை படைகள் மேல பெரிய பெரிய பாறைகளை உருட்டி விட்டாங்க. யானைங்க மிரண்டு ஓடி அவங்க ஆட்களையே மிதிச்சு நாசமாக்கிடுச்சு. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, மாசங்கள் ஆகுது. மூவேங்கர்களால மலையோட அடிவாரத்தை கூட தாண்ட முடியல. எவன் எங்க இருந்து அடிக்கிறானே தெரியலையேடா சாமின்னு சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் மொழி பிதுங்கி நின்ன கதை தான் நடந்தது. நம்ம ஊரு பாஷையில சொல்லணும்னா பாரி அன்னைக்கு கொரில்லாவார் பண்ணி தண்ணி காட்டியிருக்காரு. கடைசியில நேர்மையான போர்ல பாரிய ஒரு முடி கூட தொட முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த ராஜாங்க தில்லாலங்கடி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மலையை சுத்தி முழுசா முற்றுகையிட்டாங்க. வெளியிருந்து உள்ள சாப்பாடு, தண்ணி போகாம எல்லா பாதையையும் அடைச்சிட்டாங்க. காட்டுக்கு தீ வச்சாங்க. குடிக்கிற தண்ணியில விஷம் கலந்தாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா மலை மேல இருந்த மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, பஞ்சம் வந்துச்சு. நேருக்கு நேர் சண்டையில கூட கலங்காத நம்ம பாரி தம் மக்கள் பசியில வாடுனதை பார்த்து உடைஞ்சு போயிட்டார். என்னோட வீரம் என் மக்களை காப்பாத்தணும், அவங்கள சாகடிக்க கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னா நான் என் உசுரை கொடுக்கறேன்னு பாரி ஒரு முடிவெடுத்தாரு. கடைசியா நடந்த அந்த சோகமான போர்ல சூழ்ச்சியால நம்ம பாரி வீழ்த்தப்பட்டார். சில கதையில அவர் தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிட்டாருன்னு சொல்வாங்க. பாரி விழுந்தப்போ அந்த பரம்பு மலையே அதிர்ந்து அழுததாம். போர் முடிஞ்சது. மூவேந்தர்கள் மலையை பிடிச்சாங்க. ஆனா அவங்க கைக்கு கிடைச்சது என்னவோ வெறும் மொட்டை பாறையும் எரிஞ்சு போன காடுந்தான்.
பாரி பாதுகாத்த அந்த நேர்கை வளம் அவரோடவே போயிடுச்சு. பாரி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உயிர் நண்பர் கபிலர் பட்ட வேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. பாரியோட பொண்ணுங்களான அங்கவை சங்கவைய பத்திரமா கூட்டிக்கிட்டு இனிமே இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு அவர் கிளம்பிட்டாரு. இதுதான் நண்பர்களே வரலாறு. மூவேந்தர்கள் ஜெயிச்சு மண்ணை தான் பிடிச்சாங்க, ஆனா பாரி நம்ம எல்லார் மனசையும் பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் வள்ளல்னா நமக்கு பாரி ஞாபகம் தான் வருதே தவிர ஜெயிச்ச ராஜாக்கள் ஞாபகம் வரல இல்லையா? அதுதான் உண்மையான வெற்றி. இனிமே யாராச்சும் பாரிய பத்தி கேட்டா தேர் கொடுத்தான்னு மட்டும் சொல்லாதீங்க, மூவேந்தர்களுக்கே தண்ணி காட்டுன தமிழ் வீரன்னு கெத்தா சொல்லுங்க.